என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவேன். உங்க நினைவில் வைத்தீரே, உயிர் உள்ளவரை மறவேன். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கில்லை. நன்றி சொல்ல வார்த்தையும் இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கில்லை. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஒரு மகன்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த வசனத்தை சாலமோன் எழுதுகிறார். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வசனம் ஒவ்வொன்றையும் நம்ம படிச்சுட்டு அதன்படி நம்ம செய்யணும், நடக்கணும். உன் செவியை சாய் அப்படி என்று சொல்லப்படுது. அடுத்தது பாருங்கள், 21வது வசனத்தில் சொல்கிறாரு, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. கண்களை விட்டு நம்ம ஒவ்வொரு இந்த வசனங்கள் கண்களிலே, கண் பார்வை, காது கேட்கறது எல்லாம் ஒவ்வொரு அவயங்களிலும் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் அதை பிரதிபலிக்க வேண்டும். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்கள், அதுதான் அதை நிறைய இந்த நீதிமொழிகளில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், நீதிமொழிகளில் மட்டும் நம்மளுக்கு நிறைய வரும். என் மகனே, என் மகனே, அங்கே போகாத, இங்கே நடக்காத, இந்த வீட்டுக்கு போகாத அப்படின்னு இது ஒரு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிற வசனமாய் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிறது. நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த நீதிமொழிகள் தான் பேர், நீதி மொழிகள்னு இருக்குது. நீதியாய் நடக்கிற இந்த மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஸ்கூலில் பசங்க லாங்குவேஜ் கற்றுக்கிறாங்க, தமிழ், இங்கிலீஷ், இப்படி ஹிந்தி, இன்னும் சான்ஸ்கிரிட் அப்படின்னு நிறைய ஃப்ரெஞ்ச், இப்படிலாம் லாங்குவேஜ் கற்றுக்கிறாங்க, மொழி. அதே போல் இந்த நீதியான மொழி நம்ம நடக்க வேண்டிய, நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டிய மொழி இது. என் மகனே, வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், வசனங்களுக்கு செவியை சாய்க்க வேண்டும். சபையில் கூட அதுதான், வார்த்தைகளை நம்ம கவனிக்க வேணும். போதகர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம செவியை சாய்த்து, நம்ம செவியை அந்த வசனத்தை கேட்குறபடி வைக்கணும். அப்புறம் கண்களை விட்டு கூட பிரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த வசனம். இந்த நாளிலும் நாமளும் நம்முடைய ஒவ்வொரு அவயங்களிலும் நம்ம வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களாய் அர்ப்பணிக்கிறோம். காட் பிளஸ் யூ.